கண்டிப்பாக தலைவன் முருகன் நம்மக்கிட்ட பேசுவார். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். எப்பயுமே செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது, தினசரியாக நம்ம கோயில் போகிறோம். அந்த செவ்வாய்க்கிழமை நாள் மட்டுமே ஏகப்பட்ட விஷயங்க. இதை நான் சொல்ல வேணாம், நீங்களே உங்களுக்கு இன்றைக்கி இந்த செவ்வாய்க்கிழமைக்கு உங்களுக்கு நடந்த பிரச்சனையை சொல்லுங்கள். நீங்கள் கோயில் போனீங்களா போலியா? கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்கும் நம்மளால் சமாளிக்கிற அளவுக்கு தான் அவர் கொடுப்பார். ஏன்னா இந்த டாஸ்க்கு கிரியேட்டரே இவர் தானே. இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு நீ என்னைய பார்க்க வரணும், நான் உனக்காக காத்துட்ருப்பேன். இதுதான் அவரோட மொழியில் நமக்கு உணர்வுபூர்வமாக நம்ம உணர்ந்து அவரோட முழு பக்தியில் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி எனக்கு காலையிலேருந்து உணர்ந்துக்கிட்டே இருக்குது. தலைவன்கிட்ட எந்த பழமும் இருக்காது. அதே மாதிரி கோயிலில் பாருங்கள், அவர்கிட்ட எந்த பழமும் இல்லை, எந்த ஒரு இனிப்பே இல்லை. நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் மனசை நினச்சிக்கிட்டே இருந்தேன், தலைவா இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வரணும் உனக்கு சொல்லு தலைவா அப்படின்னு நான் மனசில் பேசிகிட்டே இருக்கேன். மாலை வாங்கிட்டு வந்தாச்சு, எல்லாமே எலுமிச்சை பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போது எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது, சத்தியமாக தலைவன்கிட்ட எதுவுமே இருக்காது, அதனால தான் தலைவர் நம்மக்கிட்ட கேட்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு இனிப்புமே இல்லை. அந்த வீடியோ காணொலி தான் இது. நான் கொடுத்த ஒரு கனி அவர் காலடியில் போய் இருக்குது. அப்போது தலைவர் சரி இதுக்காக தான் நம்மகிட்ட கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இது அனைத்து முருக பக்தர்களும் கொண்டு போய் சேரணும். தலைவன் முருகனுக்கு நன்றி.